ஒரு வழியா தட்டு தடுமாறி எங்க பாப்பாவ பிக்கப் பண்றதுக்கு ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க. இங்க வந்தா ஈவினிங் பிரேயர் நடந்துட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்க பார்த்தா குட்டி பசங்கலாம் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. என்னடா நடக்குதுன்னு போய் பார்த்தா, ஃபிஷ்ஷு தாங்க. ஃப்ளவர் ஷேப்ல சிமெண்டால டேங்க்கு தாங்க. இதுல குட்டி குட்டியான மோலி ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. சென்டர்ல லோட்டஸ் செடிக்குள்ள அவ்வளோ ஃபிஷ்ஷுங்க இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இந்த மோலி ஃபிஷ்ஷை பாதுகாக்கிறது 2 கொக்குங்க வேற உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. எல்லா குட்டீஸுங்க வந்து இதை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்துட்டோம். அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா போர்டில் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. ஸ்கூல் முழுக்க பச்சை பசேர்னு செடிகளும் கொடிகளும் இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டோம். ஃபைனலாக ப்ரேயரும் முடிஞ்சிருச்சு. எங்கள் பாப்பாவும் வந்துட்டா. அவளை பிக்கப் பண்ணிட்டோம். எல்லா குழந்தைங்களும் மார்னிங் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக அழகாக போகிறாங்க. ஈவினிங் வரும்போது பார்த்தா அவ்வளோ டயர்டாக வராங்க. டயர்டாக வந்த எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. அவள் பேக்கரிக்கு போகலான்னு பேக்கரிக்கு போகலான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தினா அங்கே ஒரு பெரிய மங்கி பண்ணை தூக்கிட்டு ஓடிருச்சு. உங்களும் தேவையான ஸ்வீட்ஸும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு பில்லு போட்டுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே என்னோட சிஸ்டரும் வந்துட்டா. ஏற்காடு போயிருந்தான்னு சொல்லிட்டு அவளும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தா. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். சாக்லேட்டில் கரெக்டான சுகர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு எங்கள் பாப்பா ஸ்கூல் ட்ரெஸ்ஸை கூட கழட்டாமல் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு ஒயிட் கலருக்கு சாக்லேட் சாப்பிட்டோம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு சாக்லேட் இருந்தது. சிரிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. உனக்கு கடிச்சு சாப்பிட போகிறேன்னு அதையும் கடிச்சு சாப்பிட்டான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.